ಫ್ಯಾಮಿಲೀಸ್ ಎಲ್ಲರೂ எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ಸಮಸ್ಯೆ ಕೋಚಿ ಜಗನ ಸಮಸ್ಯೆ ಕಿಮ್ತೆ ಚೊಂತಿ இம்தச கசத்தாந்து இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து வீட்டு வேலைக்கு வந்து எந்த அளவுக்கு முடிஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அதுவும் இல்லாமல் இன்றைக்கி வந்து டே விலாகும் ஷூட் பண்ண போகிறேன். ரொம்ப நாள் ஆச்சு டே விலாக் பார்த்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. அதுவும் இல்லாமல் மாட்டு கண்ணுக்கூட்டு போட்டு இன்றைக்கி 7 நாள் ஆச்சு. அதனால் வந்து மாட்டுக்கெல்லாமே தண்ணி ஊற்றி அந்த இடத்த எல்லாமே ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிட்டாங்க. அதுவும் இல்லாமல் நேற்று போட்ட வீடியோக்கு நிறைய பேர் வந்து எனக்கு நிறைய சப்போர்ட்டிவ்ங்க ஒரு மாதிரி எனக்கு அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச். எனக்கு அட்வைஸ் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இதுக்கு மேலே நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பில் நல்லா இருக்கணும், அதுதான் உங்களோட அம்மாவுக்கு நீங்கள் பண்ணுற பெரிய ஒரு இது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். நான் வந்து நினச்சேன் எல்லோரும் நீங்கள் சொல்லுவீங்க நான் பண்ணது தப்பு தான், ஏன்னா எனக்கு தெரியும் நான் பண்ண தப்பு அப்படின்னு சொல்லிட்டு. அதுலேயுமே வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, நீ பண்ணது தப்பு இருந்தாலுமே அந்த சுச்சுவேஷனில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் நீ பண்ணியிருப்பேன், உனக்கு எங்கே இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு எழுதியிருந்துச்சுன்னா அங்கே தான் நடக்கும், தேவையில்லாமல் வரி பண்ணிக்காது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும். இப்போ வந்து மாடு எல்லாமே க்ளீன் பண்ணியிருக்காங்க, அதை முதல்ல உங்ககிட்ட காட்டுறேன். அதுக்கப்புறம் வந்து சாமி எல்லாமே இன்றைக்கி பூஜை பண்ணியிருந்தேன். திங்கக்கிழமை சிவன் கோயிலுக்கு போயிருந்தேன். சிவனுக்கிட்ட போகும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும் சிவன் கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி விளக்கேற்றி வந்துட்டேன். முதல்ல நம்ம வந்து மாட்டுக்கொட்டாயை பார்த்துட்டு வரல வாங்க. குட்டி பையன் வந்துட்டுருக்கான். எனக்கு குழம்பு வாங்கிட்டு அவனுக்கு லேஸ் வாங்கிட்டு வந்துட்டுருக்கான். இது நான் சாப்பிடணுமா அது அவன் சாப்பிடணுமா? இது வந்து குழம்பு. தக்காளி வந்து ரொம்ப ரேட்டாக இருக்கிறதுனால இப்போ வந்து இது பண்ணுறதில்ல. இங்கே பாருங்கள், செம்மையான வெயில் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்களேன் எந்த அளவுக்கு அடிக்குதுன்னு சொல்லிட்டு. கோட்டி இங்கே பாருங்க, குட்டி பையன் நல்லா தூங்கிட்டு இருக்கான் பார்த்தீங்களா. நல்லா க்ளீன் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு ஃபேன் போட்டிருக்காங்க. புதுசாக ஃபேன் வந்து மாற்றிட்டோம். இது வந்து போட்டிருக்கு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பால் வந்து இந்த அளவுக்கு தான் வருது. இப்போ வந்து பாலே கொடுக்க மாட்டேன்றா, என்னன்னு தெரியல. முழுக்க குழந்தைய தான் இப்போ வந்து குடிக்க விட்டுட்ருக்கோம். இங்கே பாருங்கள், லேஸ் சாப்பிட்றியா? ஹாய் கோ, ஹாய் ஏட்டி தக்கிக்கோ, ஹாய். சரி வந்து சாப்பிட்டு டிஸ்டர்ப் பண்ண வேணாம். பார்த்துருப்பீங்க குட்டி பையன் எந்த அளவுக்கு பேசியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி திங்கக்கிழமை வேறு, கொஞ்சம் மங்களகரமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து திங்கக்கிழமை விளக்கேற்றி விட்டுருவேன். சாமி எல்லாமே எனக்கு வந்து கொஞ்சமாக தான் ஃப்ளவர்ஸ் இருந்துச்சு, பூ வந்து கம்மியாக தான் இருந்துச்சு. தாத்தா ஃபோட்டோக்கு ஒன்று மட்டும்தான் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து நான் நேற்று வந்து ஒரு அந்த பிளாஸ்டிக் எடுத்துகிட்டு வரவங்க பார்த்திங்களா, அவங்க வந்துருந்தாங்க. இது வந்து அஞ்சரை பெட்டி மாதிரி. இதில் வந்து 6-7 இருக்குது இதில். அதுக்கப்புறம் இது ஒரு கிண்ணம் வாங்கினேன், ஏன்னா வெங்காயம் போட்டு வைக்கிறதுக்கு அந்த கிண்ணம் வந்து உடஞ்சிடுச்சு, அதனால் நான் இன்னொன்று வச்சேன். அதுக்கப்புறம் வந்து எனக்கு சாப்பிட்றதுக்காக நான் வந்து தோசை ஊற்றிட்டு இருக்கேன். மார்னிங் சாப்பாடு வந்து இன்றைக்கி வந்து தோசை. அதுக்கப்புறம் வந்து ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லியிருந்தேன், அவர் வந்து இது வாங்கிட்டு வந்திருந்தாங்க, நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. அது வாங்கினதுக்கப்புறம் தான் வந்து தோசை போட ஆரம்பித்தேன். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து வேர்க்குதுன்னு சொல்லிட்டு, எப்படி எல்லாமே வேர்க்குதுன்னு சொல்லிட்டு. மேலே ஃபேன் வந்து சுற்றவே மாட்டேங்குது. ஒரு கொஞ்சம் கூட வந்து நான் வந்து உங்களுக்கு பேக் கேமராவில் காட்டுறேன் எந்த அளவுக்கு வெயிலாக இருக்குன்னு சொல்லிட்டு. வீட்டுக்குள்ளே ஃபேன் போட்டுமே இந்த அளவுக்கு வேர்க்குது அப்படின்னா வேறு எங்கே போய் நிற்குதுன்னு தெரியல. இன்றைக்கி வந்து சமையல் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து வீடுக்கு வந்து எந்த அளவுக்கு வேலை முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன், வாங்க பார்க்கலாம். புடலங்காய் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து இந்த மாதிரி மசாலா ஸ்டஃப் பண்ணி இந்த மாதிரி ஃப்ரை பண்ணியிருக்கேன். சூப்பராக இருக்கும். இதோட ரெசிபி வேணும் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள், நான் நெக்ஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஆல்ரெடி என்னோடய வீடியோவில் இருக்குது, யூடியூப் வீடியோவில். அது ரொம்ப நாளுக்கு முன்னாடி பண்ணது. இப்போது ரீசெண்டாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். சூப்பராக இருக்கும் சாப்பிடும்போது, நல்லா அழகாக. சாப்பாட்டுக்கு தொட்டு தான் சாப்பிடுவோம். இது வந்து சாப்பாடு.
இது வந்து தண்ணி சாப்பாடுன்னு நினைக்கிறேன். தண்ணி சாப்பாடு இது. ஓகே, நான் வந்து சமைச்சு முடிச்சிடுறேன். 2 நாளாக சரியாக வெயில் வந்து சரியாக வாட்டி வதைக்குது. உண்மையாகவே இந்த அளவுக்கு வெயிலாக இருக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. அதுக்கப்புறம் அவங்க வேலை செய்கிறவங்கள பார்த்தா தான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பாவம் பாருங்க, மேலே எந்த அளவுக்கு சூரியன் வந்து இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி வந்து செல்ஃப் தான் போட போகிறாங்க. அதை தர்ஜான்னு சொல்லுவாங்க, செல்ஃபுன்னு சொல்லுவாங்க. நான் என்னோடய வீட்டில் வந்து செல்ஃபுன்னு தான் சொல்லுவேன். நீங்கள் என்ன சொல்வீங்கன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். எனக்கு அந்தளவுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் வந்து பில்லர்னு சொல்லுவோம் பார்த்திங்களா, அந்த கம்பியை வச்சு பில்லர் அளவுக்கு நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து கொஞ்சம் சின்ன சின்ன இந்த பையன் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. இவங்க வந்து வெயிலில் நல்லா கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. பாவம் பார்க்கவே ஒரு மாதிரி இருந்துச்சு. இந்த வேலை வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆல்ரெடி வந்து 3 பண்ணிட்டாங்க. இது வந்து லாஸ்ட்டு தான். அதுக்கப்புறம் இந்த வீடு யாருன்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இவங்க வந்து இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். அவங்களோட வீடு தான். இப்போ இறந்து முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள் இந்த அளவுக்கு வீடு நாஸ்தியாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க ஹஸ்பண்ட் மட்டும்தான் இருப்பாங்க. அவங்க வந்து அந்தளவுக்கு வேலையே செய்ய மாட்டாங்க. வெறும் சமைச்சிட்டு வீட்டில் இருப்பாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் இப்போ வாங்க சாப்பிட போகலாம். அப்போ தான் சாமிக்கிட்ட சாப்பாடு செஞ்சுட்டு எடுத்துருந்தாங்க. நம்ம பொரியல், அதுக்கப்புறம் லெமன், மாங்காய் குழம்பு, சாப்பாடு இதெல்லாமே எடுத்துருக்கோம். எனக்கு பிடிச்ச சாப்பாடு வந்து பச்சரிசியில் சாப்பாடு சாப்பிடும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி வாங்க இப்போ வந்து வீடை சுற்றி பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க வீடை வந்து சுற்றி பார்க்கலாம். போன வாட்டி வந்து உங்களுக்கு ஒழுங்காக எக்ஸ்பிரஷன் பண்ணல. இந்த வாட்டி வந்து கண்டிப்பாக அழகாக எக்ஸ்பிரஷன் பண்ணுறவங்க. இது வந்து நான் இருக்கிற ரூம்னு நினைக்கிறேன். ஏன்னா அது வந்து மூத்தவங்க இருக்கணும் முதல்ல, செகண்டில் வந்து நாங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் இந்த வீட்டுக்கு போய் எக்ஸ்பிரஷன் பண்ணலாம். இது வந்து விண்டோ, இது வந்து போட்டிருக்காங்க பாருங்கள். இது மேலே மேபி நாளைக்குள்ளே வேலை முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் அது மேலே ஃபுல்லாகவும் வந்து அந்த காங்கிரீட் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதை போடுவாங்க. பெட்டுன்னு கூட சொல்லலாம். அதுக்கப்புறம் இந்த சைடு கட்டுங்க. இந்த சைடு வந்து இந்த வரைக்கும் வந்து இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த மார்க் வரைக்கும் ஃபுல்லாக மணல் போட்டு வந்து ஃபுல் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் வந்து காங்கிரீட் போட்டு எல்லாமே பண்ணணும். இது வந்து பீரோ மாதிரி, அல்மாரின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி. ஏன்னா பீரோ வாங்கினா இடம் பத்தாதுன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் கட்டில் வந்துடும். இங்கே வந்து மிஷின் வைப்பேன், இங்கே வந்து அல்மாரி இருக்கும். அந்த சைடு வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை வச்சுருக்கேன். இந்த சைடுமே பாருங்கள், மேலே வந்து அந்த உட்டில் எல்லாமே போட்டிருக்காங்க. இது மேலேயும் வந்து தர்ஜா வரும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, செல்ஃப் அது வரும். சரி, நெக்ஸ்ட் அந்த வீட்டுக்கு போகலாம் வாங்க. இந்த வீடும் சேம் இங்கே இருக்குது பாருங்கள், மேலே இதுதான் தனியாக வரும். அந்த வீட்லேயும் இந்த பக்கம் வரும், இந்த வீட்லேயும் அந்த பக்கம் வரும், கிச்சன்லேயும் அதே மாதிரி தான் வரும். இங்கே சேம் அதே மாதிரி தான். அங்கே வந்து 2 விண்டோ வச்சுருக்கோம். அங்கே ஒன்று, இங்கே ஒன்று. இங்கே வந்து அந்த மாதிரி செல்ஃப் எல்லாமே வராது. ஏன்னா இங்கே வரைக்கும் மேலே வரைக்குமே அந்த மாடி வீடு போடும் பார்த்தீங்களா, அந்தளவுக்கு அது வந்துடும். ஸோ இது அந்தளவுக்கு எக்ஸ்பிரஷன் பண்ண வேணாம். கிச்சனை வந்து எக்ஸ்பிரஷன் பண்ணுறாங்க. எல்லாமே வந்து போட்ட இடத்துல அப்படியே இருக்குது. இது வந்து அந்த டப்பாஸ் இந்த மாதிரி வச்சுக்கிறது, இதெல்லாமே வச்சுக்கலாம். இங்கே வந்து பாருங்க, இங்கிலிருந்து இந்த அளவுக்கு வந்து அந்த செல்ஃப் வரும் பார்த்தீங்களா, நம்ம நின்று கிச்சனில் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி. நான் வந்து அந்த கப்பர்ட்ஸ் எல்லாமே வந்து போடுற மாதிரி, ட்ராஸில் போடுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். இப்போதைக்கு இது வந்து இருக்கட்டும். வேலை எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் அந்த மாதிரி பண்ணியிருக்கலாம்னு சொல்லிட்டு இங்கேயும் வந்து விண்டோ வச்சுருக்கேன். இங்கே ஒன்று, அதுக்கப்புறம் இங்கே ஒன்று. அங்கே மேலே வந்து செல்ஃப் வர மாதிரி வச்சுருக்கோம் பாருங்கள். இங்கே வந்து முழுக்க சிமெண்ட்டில் தான் செல்ஃப் போடுற மாதிரி இருக்கும். நம்ம தமிழ்நாட்டில் வந்து அந்த கருப்பு கலர் செல்ஃப் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து இங்கே யூஸ் பண்ண மாட்டாங்க. இங்கே அதிகமாக யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் அது மேலே அந்த டைல்ஸ் போடுற மாதிரி தான் பிளான் பண்ணுவாங்க. கிச்சன் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வாங்கியிருந்த அந்த
தட்டு அதெல்லாமே வைக்கணும் பார்த்தீங்களா, அதை வந்து இங்கே ஃபிட் பண்ண போகிறோம். இங்கே வந்து ஃப்ரிட்ஜ் இருக்கும், இங்கே வந்து டோர் இருக்கிறதுனால, ஓப்பன் பண்ணும்போது டோர் இருக்கிறதுனால இங்கே எதுவுமே இல்லை. ஓகே, இன்றைக்கான வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிப்பாங்க. ஓகே, பாய்.